ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பாலில் மில்க் ஷேக் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க மில்க் ஷேக் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பாலில் இருக்கிறதுனால இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் பால் மில்க் ஷேக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு பால் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைச்சி பால் எடுக்க முடியும். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. பால் பாருங்கள், நல்லா கெட்டியாக வரும். அதை எடுத்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 10 சேர்த்துக்கலாம். இப்போ இது அரைச்சிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதுலேயே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். தேங்காய் பால் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். இதுலேயே பாதாம் பருப்பு கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க, தேங்காய் பால் மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.